விருச்சிகம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். விருச்சிகத்தில் பிறந்த நீங்கள் பிறப்பாலேயே அசாத்திய மன வலிமையையும் எதற்கும் அஞ்சாத துணிச்சலும் கடலிலும் ஆழமான உணர்வுகளும் கொண்ட ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்களின் ராசிநாதன் வீரியத்தின் காரகனான செவ்வாய் பகவான் என்பதால் உங்களிடம் காட்டக்கூடிய அன்பிற்கு உங்கள் உயிரையே நீங்க தரக்கூடிய ஒரு மனிதர்களும் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். அதே சமயம் உங்களை வீழ்த்து நினைப்பவர்களை காலனை வந்தாலும் சும்மா விட மாட்டீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள அவ்வளவு கோபங்களும் அவ்வளவு வெறிகளும் இருக்கத்தாங்க செய்யும். ஆனா உங்களது அதீத நம்பிக்கையும் எல்லாரையும் தன் இரத்த பந்தமாக நினைத்து உன்னத குணமுமே உங்களுக்கு எப்படி எதிரியாக மாறியது, ஏன் இத்தனை அவமானங்களை உங்களுக்கு சந்தித்து கொடுத்தது என்பதை ஒன்றன் பின் ஒன்றாக காண ஆரம்பிக்கலாம். முதலாவதாக நீங்க நம்பியவங்க உங்கள் பின்னால் பேசியிருப்பாங்க. விருச்சிகம் ராசி அன்பர்களை, நீங்கள் ஒருவரை நண்பனாகவோ அல்லது உறவினராகவோ ஏற்றுக்கொண்டால் அவரிடம் எந்த பாகுபாடும் நீங்க காட்ட மாட்டீங்க. அவர்களிடம் நல்ல ஒரு மனிதர்களைப் போலத்தான் நீங்கள் நடந்து கொள்வீங்க. உங்களின் ஒட்டுமொத்த ஆதரவையும் அவரிடம் கொடுத்து விடக்கூடிய நல்ல ஒரு மனிதர்களும் நீங்கள்தான். ஆனால் துரதிருஷ்டவசமாக உங்களுடைய முகத்திற்கு நேரே உங்களை புகழ்ந்து பேசி உங்களிடமிருந்து அத்தனை நன்மைகளையும் பெற்றுக்கொண்ட அந்த ஒரு மனிதர் உங்களுடைய பின்னால் உங்களை பற்றி மிக கேவலமாக பேசியதை நீங்கள் அறிந்த அந்த ஒரு நாள் உங்களுடைய வாழ்வின் அந்த மிக கொடூரமான ஒரு நாளாக இருக்கும். உங்களால் மறக்க முடியாத ஒரு நாளும் அந்த ஒரு நாளாகத்தாங்க இருக்கும். அவனுக்கு என்ன தகுதி இருக்கிறது, அவன் ஒரு அகங்காரி என்று உங்கள் பின்னால் அவர் வதந்திகளை உங்கள் மீது பரப்பியிருப்பார். உங்களின் அத்தனை வருட பாசமும் அர்த்தமற்று போனதை நீங்கள் உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. உங்களை உலகிற்கு ஒரு வில்லனை போல சித்தரிக்க அவர் உங்களின் சொந்த கதைகளையே ஆயுதமாக பயன்படுத்தியதை நீங்கள் கண்டு கொள்ளவும் ஆரம்பித்திருப்பீங்க. மனிதனின் போலி முகத்தை எண்ணி உங்களுடைய நெஞ்சங்கள் துடித்திருக்கும். ஆனால் நம்ம கூடவே இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி செய்வார்களா என்று நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் அந்த ஒரு நாளானது உங்களுக்குள்ள நிச்சயமா நிறைய விஷயங்களை புரிய வைத்திருக்கும். இரண்டாவதாக உங்களுடைய ரகசியங்கள் வெளியில் வந்த அந்த ஒரு நாள். நீங்கள் இயல்பாகவே எல்லாத்தையும் வெளிப்படையாக பேச மாட்டீங்க. உங்களின் அத்தனை உணர்வுகளையும் ரகசியமாகவே வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர்கள் நீங்களாகத்தான் இருப்பீர்கள். உங்கள் கூட எவ்வளவுதான் நல்லா பழகினாலுமே சில விஷயங்களை நீங்கள் வெளியில் எப்பொழுதுமே கூறவே மாட்டீங்க. ஆனால் உங்களின் மிக நெருங்கியவர்கள் என்று நம்பி உங்களுடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான யாருமே அறியாத சில அந்தரங்க பக்கங்களையும் பலவீனங்களையும் அவர்களிடம் நீங்க பகிர்ந்திருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நபர் உங்களின் அந்த ராஜ ரகசியங்களை ஒரு பொதுவெளியிலோ அல்லது உங்களை வீழ்த்த நினைக்கக்கூடிய எதிரிகளிடமோ கொண்டு போய் சேர்த்த நாளானது அந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதற்கு முன்பு காலங்களில் நடந்திருக்கும். நீங்கள் மிகவும் பாதுகாப்பாக வைத்திருந்த உங்களிடம் ரகசியங்கள் சமுதாயத்தில் அம்பலமான போது உங்களை சுற்றி இருந்தவர்களின் பார்வைகளில் ஏளனமும் பழிப்பு மட்டுமே தாங்க இருந்திருக்கும். உங்களின் நம்பிக்கையை ஒரு பகடக்காயாக மாற்றி உங்களின் கௌரவத்தை சந்தியில் நிறுத்திய அந்த துரோகம் உங்களுடைய ஆன்மாவை சுக்குநூறாக உடைத்தெறிந்திருக்கும். ஆனால் நீங்கள் இப்படி நடக்கும் என்று எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. மூன்றாவதாக நீங்கள் அமைதியாக இருந்தாலுமே உள்ளுக்குள்ள நீங்க கொந்தளித்திருப்பீங்க. விருச்சிகம் ராசிக்காரங்க வெளியில் எப்போதும் ஒரு பாறை போல அசைவின்றி புன்னகையோடு நீங்க காட்சி அளிப்பீங்க. சமுதாயத்திலோ அல்லது குடும்பத்திலோ உங்களுக்கு எதிராக அடுக்கடுக்கான பழிகளும் அவமானங்களும் வீசப்பட்ட போது நீங்கள் வெளியில் எந்தவிதமான சலனமும் காட்டாமல் அமைதியாகவே நீங்க இருக்கக்கூடிய மனிதர்களும் நீங்கள்தான். ஆனால் அந்த அமைதிக்கு பின்னால் உங்களுக்குள்ள ஒரு மிகப்பெரிய எரிமலையானது கொந்தளித்து கொண்டிருந்தது. அந்த ஒரு நேரத்திற்கு அப்புறம்தான் உங்களுக்கு சில தெரிந்திருக்கும். நாம் யாருக்கு என்ன துரோகங்கள் செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை என்ற கேள்விகள் உங்களை மூளைக்குள் ஓயாமல் சத்தமிட்டு கொண்டேதாங்க இருந்திருக்கும். இரவுகளில் தூங்க முடியாமல் நெஞ்சி படபடப்புடன் கோபத்திலும் வேதனையிலும் உங்களுடைய இரத்த கொதிப்பு உயர்ந்த நாட்களை இந்த உலகம் பார்த்தது கிடையாது. வெளியுலகிற்கு நீங்கள் அமைதியான கடலாக தெரிந்திருப்பீங்க. ஆனா உள்ளுக்குள்ள சுனாமி பேரலைகள் உங்களை அழித்து கொண்டு தாங்க இருக்கும். ஏன் அப்படின்னா உங்களால மறக்க முடியாத சில விஷயங்கள் இன்னமும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து உங்களுக்கு காயத்திற்கு மேல காயங்களை உங்களுக்குள்ள தேடி கொடுத்திருக்கும். இதெல்லாம் நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நல்லது மட்டுமே தாங்க நடக்க ஆரம்பிக்கும். எனவே வரக்கூடிய நாளை முதல் நீர் ராசியான விருச்சகத்திற்கு ராசிநாதன் வீரிய மற்றும் தைரியத்தின் காரகனான செவ்வாய் பகவான் ஆவார். கடந்த காலங்களில் உங்களுடைய ராசிக்கு 7.5 சனியின் தாக்கங்களும் அர்த்தாஷ்டம சனியின் கொடூரமான சூழ்நிலைகளும் ராகு கேதுக்களின் மறைமுக சதிகளும் உங்களை நிலைக்குலைய வைத்திருக்கும். யாருக்கும் துரோகம் நினைக்காத நமக்கு ஏன் இந்த தனிமை, ஏன் இந்த அவமானங்கள் என்று நீங்கள் இரத்த கண்ணீர் வடித்த நாட்களுக்கு இப்போது முற்றுப்புள்ளியானது வைக்கப் போகிறது. முக்கியமா முதலாவதாக உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நாளை முதல் ஒரு மாற்றத்தை சந்திக்கும்.
விருச்சிகம் ராசியினரை கடந்த காலங்களில் உங்களின் வாழ்க்கை என்பது ஒரு இருண்ட குகைக்குள் பயணிப்பது போலத்தாங்க இதுவரைக்கும் இருந்திருக்கும். எதை தொட்டாலும் இழுபறியாகவும் தடைகள் நிறைந்ததாகவும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையானது இருந்திருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு நாளை முதல் உங்களின் ஒட்டுமொத்த கிரகாச்சார அமைப்புகளும் சாதகமாக மாறுவதால் உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை, தொழில், பொருளாதாரங்கள், குடும்பங்கள் என அத்தனை துறைகளிலும் ஒரு 360 டிகிரி முழுமையான மகா மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிகழப் போகிறது. ஆனால் நீங்கள் இதெல்லாம் நடக்கும் என்று நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டீங்க. அந்த அளவுக்கு ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றப் போகிறது. இதுவரைக்கும் உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருந்த மனிதர்களும் உங்களை எதிர்த்த மனிதர்களும் சூழ்நிலைகள் அனைத்தும் பனி போல உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலக்கி கொடுக்கும். உங்களின் சிந்தனையில் தெளிவும் உங்களின் செயல்களில் வேகமும் இந்த ஒரு நேரத்திற்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கையில கூடிவிடும். என் வாழ்க்கை இனி இவ்வளவுதான் என்று நீங்கள் சோர்வடைந்த நிலைமைகளானது மாறி உங்களின் அன்றாட வாழ்க்கையை ஒரு புதிய உன்னத பொலிவோடு பிரகாசிக்கவும் தொடங்கக்கூடிய மாபெரும் வரலாற்று திருப்பு முனையும் இதுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் ஆரம்பிக்கும். இரண்டாவதாக, நீங்கள் மறைத்து வைத்த திறமை வெற்றியாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். நீங்கள் இயற்கையிலேயே அசாத்தியமான திறமைகளையும் நுணுக்கமான புத்திசாலித்தனத்தையும் உங்களுக்குள்ளேயே ரகசியமாக மறைத்து வைத்திருக்கக்கூடிய நபரும் நீங்களாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பீங்க. கடந்த கால அவமானங்களாலும் உங்களை சுற்றி இருந்தவர்களின் கேலி பேச்சுக்களாலும் உங்களின் திறமைகளை வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ளேயே நீங்கள் பூட்டி வைத்த ஒரு மனிதர்களும் நீங்கள் மட்டும்தான். ஆனால் நாளை முதல் பிரபஞ்சம் உங்களின் அந்த மறைமுக திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான உன்னதமான சூழ்நிலைகளையும் உருவாக்கி கொடுக்கும். வாழ்க்கையில எது வேண்டும் எது வேண்டாம் என்பதையும் உங்களுக்குள்ள நிச்சயமா தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் பொழுதுபோக்காக செய்த ஒரு விஷயமோ அல்லது உங்களுக்குள் இருந்த தனித்துவமான கலை, தொழில்நுட்பம் அல்லது மேலாண்மை திறமையோ இப்போது ஒட்டுமொத்த உலகத்தாலும் அங்கீகரிக்கப்படும். அந்த திறமையே உங்களின் அடையாளமாக மாறி உங்களுக்கு பெரும் புகழையும் அசைக்க முடியாத மாபெரும் வெற்றியையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்காததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஆனால் உங்களுடைய திறமைகளும் இந்த ஒரு நேரத்தில் வெளிப்பட்டு மற்றவர்களை ஆச்சரியப்படவும் வைக்கும். மூணாவது விஷயமாக, பணம் உங்களுடைய வாழ்க்கையில எதிர்பார்க்க முடியாத ஒரு வாய்ப்பாக மாறி கிடைக்கும். உங்களின் பொருளாதார வாழ்க்கை கடந்த சில காலமாக பெரும் போராட்ட காலமாகவே இருந்திருக்கும். வரவேண்டிய நியாயமான தொகைகள் கூட வராமல் உங்களுடைய வாழ்க்கையில தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களின் அதிர்ஷ்டஸ்தானமும் தனஸ்தானமும் அசுர பலம் பெறுவதால் நீங்கள் சற்றும் எதிர்பாராத வழிகளில் இருந்து திடீர் பணவரவுகளும் புதையல் போன்ற லாபங்களும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களாக வராது என்று நீங்கள் கைவிட்ட பழைய கடன்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில வசூலாகவும் ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் உங்களுக்கு வரவேண்டிய பங்குகள் சுமூகமாக வந்து சேரவும் ஆரம்பிக்கும். அல்லது ஏதோ ஒரு முதலீட்டின் மூலம் உங்களுக்கு பிரமாண்டமான லாபங்கள் திடீரென உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய கைக்குள்ளேயும் வந்து சேரவும் செய்யும். இந்த எதிர்பாராத பணப்புழக்கங்கள் உங்களின் ஒட்டுமொத்த கடன் சுமைகளையும் ஒரே அடியில் தீர்த்து உங்களை ஒரு நிம்மதியான நிதி ஆதார பாதையில் அமர வைக்கும். மனதிற்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். பண கஷ்டங்கள் தீர்ந்து விட்டது என்று உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு தெளிவானது பிறக்கும். அதுவும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தேடி கொடுக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில ஒருபோதும் வெற்றியை காண முடியாது. நன்றி, வணக்கம். கீழே வசூலாகவும் ஆரம்பிக்கும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் உங்களுக்கு வரவேண்டிய பங்குகள் சுமூகமாக வந்து சேரவும் ஆரம்பிக்கும். அல்லது ஏதோ ஒரு முதலீட்டின் மூலம் உங்களுக்கு பிரமாண்டமான லாபங்கள் திடீரென உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயும் உங்களுடைய கைக்குள்ளேயும் வந்து சேரவும் செய்யும். இந்த எதிர்பாராத பணப்புழக்கங்கள் உங்களின் ஒட்டுமொத்த கடன் சுமைகளையும் ஒரே அடியில் தீர்த்து உங்களை ஒரு நிம்மதியான நிதி ஆதார பாதையில் அமர வைக்கும். மனதிற்குள்ள ஒரு சந்தோஷத்தையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். பண கஷ்டங்கள் தீர்ந்து விட்டது என்று உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு தெளிவானது பிறக்கும். அதுவும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக கிடைக்கும். கிடைக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு